பிலோமினா ஜோஸ் இறைவன் இறக்கத்தினார் பூரண குணம் பெற வேண்டியும் கொண்டாடுவோம். இறைவன் தாமே பொறுத்து குணம் தர வேண்டும் என்று கேட்போம். நினைவிலே வாழ்கின்ற ஆஞ்சலி பெர்னாண்டஸ், பால் கேசவன், தனலட்சுமி, அழகி, ஜான் ரவிக்குமார், லூகாஸ், புஷ்பா, டி சாந்தையா, தாமஸ் அம்மாள், எம்எஸ் ரஃபேல் அம்மாள் மற்றும் இறந்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனது இரக்கத்தினால் நிறை வாழ்வு காணவும் கொண்டாடுவோம். நாமும் பணியிலே பங்கேற்று இறைவன் ஆசிரியர நம்மை தகுதியாக்கும்படியாக நம் குறைகள், குற்றங்கள், தவறுகளுக்காக இறைவன் மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்களை மன்னித்து நாம் அனைவருக்கும் நிறை வாழ்வை வழங்குவாராக. ஆண்டவரே, எங்கள் அன்னையான கன்னி மரியாவின் மாட்சி கூறிய இதனை கொண்டாடி மகிழும் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அனைவரும் அவரது பரிந்துரையால் மருள் கொடைகளை பெற்றுக் கொள்ளவும் உள்ள உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து நலமோடு வங்கி போலவும் அருள் மீதமாக உம்மோடு தூய ஆவியாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 5:8. அன்பானவர்களே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றை நாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்று தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகிர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டார்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழி எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர்கள் ஆகிறோம். ஆண்டவர் வழங்கும் வார்த்தை. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். அவர் தம் கட்டளைகள் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி பதிவதி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். அவரது வழிமரபு புகழையில் வழிபட்டதாக இருக்கும். நேர்மை எல்லோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. சொத்தும் செல்வமும் அவரது இல்லத்தில் தங்கும். அவர்கள் நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மைகள் விளைவர். அருளும் இறக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலையும் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்து அச்சியாக அவர்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் 2 மன்றாட வேண்டும் என்று இயேசு ஓமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அன்று நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் எதிரை கண்டித்து நீதி வழங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து வருவதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் உயிரை எடுத்துக் கொண்டே இருப்பார்கள் நமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஆண்டவரிடம் நேர்மை நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி கூற்றுவரும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? பிறகு அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் சொல்லுகிறேன். ஆயினும் மண்ணுமகன் வருகிற பொழுது மண்ணுடைய நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. திருச்சிலிருந்து பன்னீர் எடுத்திருக்கிறார், பல இடத்தை பார்த்திருக்கிறார். பன்னீர் நிரப்பி கீழே வருகிற பொழுது கயிற்றை நாம் இழுக்கமாக இழுத்து பிடித்து அழுத்தி இழுக்க வேண்டும். இழுக்கிற பொழுது தண்ணீரான கீழே வருகிறது. இழுத்து விட்டால் தன்னை நின்று கொண்டிருக்கும். எனவே தண்ணீர் பகல் இருந்தால் தொடர்ந்து இழுக்க வேண்டும். அதையும் அழுத்தி இழுக்க பொழுதுமே தண்ணீரே வருகிறது. இதுதான் நிறைவார்த்தைக்கு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ கேட்கிற பொழுது நாம் தொடர்ந்து மன்றாட வேண்டும் என்று ஆதரவு. காலம் தாழ்த்தப்படுவதால் கிடைக்கவில்லை என்றால் மனம் தளராமல் கேட்கிறது ஆலோசனை என்றால் அவர் உதாரணத்திருந்தார். வேறு கடவுளை பார்க்கிற பொழுது தனக்கு ஒரு காவல் சொல்லுவார், மீதி வழக்காக பார்த்து வருகிறார். ஆனால் அவனை கூட மனம் மாறியவனாக கொள்ளையின் பொருட்டு காட்சியை வாழ சொல்வார். இவ்வாறு பார்க்கிற பொழுது ஆண்டவர் கொள்ளையின் பொருட்டு அல்ல, மாறாகவே நம் பிள்ளைகள் இருக்கிறதாக இருக்கிறார். எவையெல்லாம் நாம் தொடர்ந்து கேட்கிற பொழுது நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். ஆழமா நம்பி வெளிப்படுத்தி கிடைக்கும் நம்பிக்கை வெளிப்படுத்துகிற பொழுது இந்த ஆண்டோட நேர்மையாக இருப்பது தந்து ஆசிரியர். அவர் வாக்கியானது நேர்மையான மக்கள் கேட்கிற பொழுது பாடம் மாற்றுவார். முக்கியமானது தனக்கு பிடித்தமான மக்கள் கேட்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு பிடித்தமான மக்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு தெரியும், இதை வாக்கியம் புரிந்திருப்பது நம் அனைவருமே இறைவனை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்ற மக்களாக மாறி வாழ்கிற பொழுது அவர் பொருட்டு அவர் மக்களுக்கு நாம் நன்மைகளை செய்கிற பொழுது, அன்பை பரிமாறுகிற பொழுது, மன்னித்து வாழ்கிற பொழுது நாம் மக்களாக பார்க்கணும். இல்லையா? இறைவனுக்கு ஏற்ற மக்களாக மாறுவது என்பதை கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டி திருப்பணிகளை தொடர்ந்து மாற்றாங்க. ஆண்டவரே, எங்கள் வானக தந்தையே, உம் திருமணம் தாயின் எங்கள் தாயுமான அன்னை மரியாதை குறித்து மகிழ்ந்தார்கள். இந்த கொண்டாட்டத்தில் புகழ்ச்சிக்குரிய பணியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புனிதமிக்க ஒரே பரிமாற்றத்தால் நாங்கள் உம்மோடு இணைந்திருந்து மீட்பை பயணத்தில் முன்னேறி வர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, உம் திருமகன் இயேசுவோடு இணைந்து நாங்கள் உனக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கான செயலும் ஆகும். அன்பின் தந்தை மீது மக்கள் நாங்கள் அப்பா என்று அழைத்து எங்கள் தேவையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கின்றோம். எனவே நாங்கள் உமக்கேற்ற மக்களாக, உம் அன்பின் மகளாக பெறுகின்ற அன்பையும் மன்னிப்பையும் பெறுகின்ற பொழுதெல்லாம் விடமிருந்து கேட்டு பெற்ற உரிமையை பெறுகின்றோம்.
இந்த நம்பிக்கையில் வானகத்தின் தூதரோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மை ஆக்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு இவை உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாறுவதாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வளிக்கின்ற அப்பத்தையும் நீர்ப்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொள்வீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவையே உண்டு ஊட்டம் பெறும் நாங்கள் உள்ளத்தில் தினந்தோறும் மாற்றம் வேண்டவராக உமக்கு ஏற்ற மக்களாக இருந்து என் தேவைகளை கேட்டு பெற்று மகிழ அருள்வாரியை மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா பொதுநிலையினர் மற்றும் குருக்கள் துறவியரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இங்கே கூடியுள்ள ஒருவரையும் எங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. இறந்த அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வளித்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமானவர். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவரது கணவரான புனித யோசேப்பு மற்றும் புனிதரோடு இணைந்து நாங்களும் உம்மை போற்றி புகழும் வரவருள்ள எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியில் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைக்குள்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் நம் தந்தையை நோக்கி நம் தேவைகளை சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தின் பேருதவியினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்புகின்ற பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குவேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீர். எங்களது குற்றங்கள் தவறுகளை பாராமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீங்களே. ஆண்டவர் வழங்கும் அமைதி நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பரிமாறும். தேவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை முகவித்தவர். நான் நம்பிக்கையோடு கேட்கிறவர்களெல்லாம் நலங்களை வழங்கும் நான் அன்பு தலைவர் இயேசு. இவரது விருந்தினர் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நமது ஆன்ம சரீர நன்மைகளுக்காக குறிப்போமாக. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் பேர் வைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்பாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டு விடாதபடி எங்கள் தரப்படுத்து வேண்டத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்போடு அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றுக்கு முன்னே சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீரம்மா. நாங்கள் கேட்பதை கட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி பக்கமிருந்து விடுவித்தருளும். வறுமையின் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அடையும் எங்களுக்கு ஆதரவு தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிரியத்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மிடம் இவர்களோட ஆசிரியத்து எதாவது வாழ்க்கையிலும் அமைதி மகிழ்ச்சி வளர மன்றாடுவோம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள்.
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உன் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாதை இறைவனின் தாயாரே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாக. நமது குடும்பங்களை அன்னையிடம் ஒப்புக் கொடுப்போமாக. மிகவும் இறக்கின்ற தாயே, உங்கள் அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இழந்து உடைய மன்றாட்டு உதவியை கேட்ட ஒருவனாகவும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபொழுதும் உலகத்தில் சொல்ல கேள்வி நினைத்தவர்கள் அன்னுடைய வாக்கியான கண்ணிலேயே தயவுள்ள தாயே, நம்பிக்கையால் ஏற்பட்டு உடைய திருப்பாதத்தை நம்பி வருகிறோம். பெருமூச்சல் அழும் பாவியாக நாங்கள் உன் தயாரத்தை பார்த்து கொண்டு உன் சமூகத்தில் இருக்கிறோம். அவதற்க வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாரியாக கேட்டு தந்தருடன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்க நம் நடுவிலும், நம்மை காப்பாற்ற நமக்குள்ளும், நமக்கு வழிகாட்ட நமக்கு முன்னும், நமக்கு பாதுகாவலாக நமக்கு பின்னும், நம்மை ஆஸ்வதிக்க நம் மேலும் இருப்பாராக. வல்லமைமிக்க அன்னையின் மன்றாட்டால் நாம் அனைவரும் அனைத்து தீமைகளிலிருந்தும் வியாதியிலிருந்தும் காப்பாற்றப்படுவோமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் இயேசுவை கொண்டாடுகின்ற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நம்மோடு இணைந்திருக்கவும் உம் ஆட்சியால் தொடர்பளர்ச்சி பெற்று மகிழ்ந்திருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.